போற நிப்பாட்டியாச்சுங்க, இந்தியா பாகிஸ்தான் போர் நின்றுச்சுங்க அப்படின்னு சொல்லி வீடியோ ஆரம்பிக்கலாம்னு நினச்சேன். பட் பாகிஸ்தான் ஒரு மகா மட்டமான நாடுன்னு மறுபடியும் நிரூபிச்சுட்டு இருக்காங்க. இந்தியா வந்து இந்தியாவே அவங்களே தாக்கிக்கிட்டு எங்கள் மேலே பழிய போகிறான்னு சொன்னாங்க. இன்றைக்கி அமெரிக்காவின் வலியுறுத்தின்படி போரை நிப்பாட்டிக்கணும்னு சொல்லி 5 மணிக்கு தான் முடிவு பண்ணாங்க. அதுங்காட்டி 8:30க்கு மறுபடியும் தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இந்திய இராணுவம் ஆல்வேஸ் கிங்குங்க. அந்த ட்ரோனெல்லாம் அடித்து செதற விட்டாங்க. மொத்தம் 15 ட்ரோன் விட்டுருக்காங்க. 15 ட்ரோனையும் செதற விட்டாங்க. ஆக்சுவலாக இந்திய இராணுவ படையாக இருக்கட்டும், கப்பல் படையாக இருக்கட்டும், விமானப்படையாக இருக்கட்டும், எப்போதுமே தயாரான நிலையாக தான் இருப்பாங்க. ஏன்னா பாகிஸ்தான் ஒரு மகா மட்டமான நாடு. அவங்க சொன்ன வார்த்தையை காப்பாற்றே மாட்டேங்க, எல்லாத்துக்கும் தெரியும். அதனால என்னென்னமோ நம்ம அலர்ட்டாக இருந்தாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பதிலடி கொடுக்குறதோ நிப்பாட விடுவாங்க, போட்டு தாக்கிடும், துவம்சம் பண்ணி நம்ம பாகிஸ்தானை அப்படிதான் சொல்ல தோணுது. ஏன்னா ஒரு மகா மட்டமான செயல். அது 2 பேரும் நேரடியாக பேசி, இல்லை இது மாதிரி 2 பேருக்கும் பிரச்சனை இருக்குது, பொருளாதாரம் அடி வாங்குது, தேவையில்லாத உயிர் சேதமாகுதுன்னு சொல்லிட்டு போகிற நிப்பாட்டிக்கலான்னு சொல்லி 5 மணிக்கு முடிவு பண்ணி வெறும் 3.5 மணி நேரத்துலேயே மறுபடியும் தாக்குனா யார் ஒத்துக்குவா? இப்போ இதனால் என்ன பாகிஸ்தானுக்கு பிரச்சனை பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ண துருக்கியாக இருக்கட்டும், சைனா சப்போர்ட் பண்ண மாதிரி தெரிஞ்சு அவங்களும் இப்போ பாகிஸ்தான் மேலே கடுமையான கோவத்தில் இருப்பாங்க. ஆமாங்க, எப்படிங்க ஒரு முட்டாள்தனமான செயலை செய்யலாம் பாகிஸ்தான். பட் இந்தியா இதுக்கு தக்க பதிலடி கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும்னு நினைக்கிறேன். இதனால என்னென்ன பெரிய மாதிரி மாற்றங்கள்னு சொன்னீங்கன்னா, போரை முடிச்சிட்டாங்கன்னு சொல்லி ஐபிஎல் மறுபடியும் ஆர்டர் படி அட்டவணை படி போட்டு இந்த மேட்ச் இப்போ பிளான் பண்ணிட்டாங்க. நிறையா பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. ஏன்னா மறுபடியும் தாக்குதல் ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி ரோஹித் சர்மா ஓய்வு பெற்றேன்னு சொல்லி சொன்னார் டெஸ்ட்லேருந்து. அது ரொம்ப மனசு வருத்தமாக இருந்துச்சு. எஸ், அவர் வந்து டெஸ்ட்டில் வந்து பெரிய பிளேயர் இல்லைனாலும் அவர் ஒரு கிரேட் லெஜெண்டு தான். அவர் ரிட்டையர் ஆனார். அதுக்கப்புறம் கோலி மறுபடியும் ரிட்டையர்டாக சொல்லி ஒரு பதட்டத்தை உண்டாக்குனாங்க. பட் கோலி வந்து பிசிசிட்ட சொல்லியிருக்காரு, நான் ஓய்வு அளிக்கலான்னு இருக்கேன்ட்டு. பட் அதுக்கு பிசிசியை வந்து இல்லை, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இப்போ நமக்கு அப்கமிங் சீரீஸ் வந்து இங்கிலாண்டோட மேட்ச் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு சொல்லியிருக்காங்களாம். பட் ரோஹித் சர்மா இப்போ ஒயிட் ஜெர்சியை விட்டு போனது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்கும். எஸ், அவர் வந்து பெரிய இம்பாக்ட் க்ரியேட் பண்ணலன்னு நான் சொல்கிறேன். நான் வந்து ரோஹித் சர்மா ஹேட்டர்லாம் கிடையாது, எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். எஸ், அவர் லெஜெண்ட், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஒயிட் பாலில் அவர் லெஜெண்ட். பட் அந்த ஒயிட் டிஷர்ட்டில் எஸ் லெஜெண்ட், ஆல்வேஸ் லெஜெண்ட் தான். பட் ஆஸ்திரேலியா சீரியஸ் அவருக்கு அந்தளவு சொபிக்கலை. அதுக்கு முன்னாடி இந்தியா சீரியஸ்லேயும் அவர் மண்ணை கவிட்டார். இந்தியா 3-0ன்னு சொல்லி ஒயிட் வாஷ் ஆனதெல்லாம் ஹிஸ்ட்ரியில் நடந்ததே இல்லை. அது ஒரு 30 வருஷம் 40 வருஷம் நடந்தது. பட் அது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் அவருக்காக இருக்கும். இத்தனைக்கும் ஏப்ரல் 14 13 மைக்கேல் கிளார்க்கிட்ட வந்து பேட்டி கொடுக்கும்போது ரோஹித் சர்மா சொல்லுவார், என்னமா பேசிட்டு இருக்கும்போது மைக்கேல் கிளார்க் சொல்லுவார், இது மாதிரி அடுத்து இங்கிலாந்து சீரியஸுக்கு நீங்கள் நல்லா அதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிருக்கு. நான் முடிஞ்சாலே நல்லா பெஸ்ட்டாக கொடுப்பேன்னு சொல்லியிருந்தேன். அப்படி இருந்தும் எப்படி ரிட்டையர் ஆகிட்டாருன்னு ஒன்றும் புரிஞ்சிக்க முடியல. ஒருவேளை பிசிசிஐ அழுத்தம் கொடுத்துச்சா, இல்லை கேப்டன்ஷிப்லேருந்து இறக்குனாங்களான்னு என்னன்னு தெரில. பட் ரோஹித் சர்மா டெஸ்ட்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டார். அதுக்கு அடுத்த நாளே வந்து இப்போ விராட் கோலி இப்படி சொன்னால் எல்லாம் பதறிட்டாங்க. பட் ரோஹித் சர்மா MS தோனியும் இந்த சேம் பிச்சு சொல்லி இன்ஸ்டாகிராமில் போட்டுருந்தாங்க. 7/29 2 பேரும் ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிருந்தாங்க. அதே மாதிரி மெல்போர்னில் தான் அவங்க கடைசி டெஸ்ட் இருந்துச்சு. அது மாதிரி தான் முடிஞ்சிச்சு. பட் எனக்கு இந்தியா பாகிஸ்தான் போகிற நிப்பாட்டினா ரொம்ப நல்லாயிருக்கும். அது பாகிஸ்தான் ஒருபோதும் செய்கிற மாதிரி தெரில. இந்தியா தாக்குதல் பண்ணி பாகிஸ்தானை ஒழிச்சா மட்டும் தான் முடியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நன்றி காய்ஸ், தேங்க்யூ காய்ஸ்.